எல்லாம் சந்தை. நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்தினான்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? முதல்ல கருப்பட்டியை சாப்பிட்டுட்டு இருந்த, கரும்புல இருந்து காய்ச்சற வெள்ளத்தை சாப்பிட்டு இருந்த, சர்க்கரை ஏறல உடம்புல. உனக்கு வெள்ளையா நிற கவர்ச்சி, வெள்ளையா இருக்கணும், எதுவுமே வெள்ளையா இருக்கணும். உடனே சீனியை உருவாக்கினான், கண்ட கெமிக்கலை போட்டு உருவாக்கி வெள்ளையாக்கி கொடுத்தான். இப்போ கரும்புல இருக்க வேண்டிய சக்கரை உடம்புல வந்துருச்சு, கதை முடிஞ்சிச்சு. நீ கூழை குடிச்சுக்கிட்டு இருந்த, கருப்பா இருந்துச்சு. அங்கிருந்து வந்து பார்த்தாங்க, என்ன நீனும் கருப்பா இருக்கா, சாப்பிடுறதும் கருப்பா இருக்கணும். நீ கூச்சப்பட்ட. அப்ப எதை சாப்பிடலாம்னா பொன்னிறத்துல 2 வச்சான், பூரி சப்பாத்தின்னு. அது கோதுமை மாவுல இருந்து வர்றது. கோதுமை ஓநிலத்துல விளையாது, இன்னும் நெல் கேப்பதான் விளையும். நீ அந்த பல்ல விளைக்கிட்டு பசியோட காத்திருந்த, ஏன்னா வெள்ளையா இருக்கணும்ல, அந்த நிறக்கவர்ச்சியில கோதுமை அங்கிருந்து வந்தது. அப்புறம் உன் பண்ணி நல்லா கருப்பா இருக்கும் சத்து, அதை விட்டு வெள்ளையா பண்ணிருக்கும், பூரா வெள்ளை பண்ணியா கொண்டாந்தான். அப்புறம் நம்ம கோழி வளர்த்தோம். நீ பாரு, கறிக்கோழி, ஒரு கோழி வேற நிறத்துல, எல்லாம் வெள்ளை. ஏன்? நிறக்கவர்ச்சி. உனக்கு எல்லாமே வெள்ளையா இருக்கணும். நடிகனா வெள்ளையா இருக்கணும், நடிகையா வெள்ளையா இருக்கணும். இது ஒரு கர்மம். வெள்ளை என்பது ஒரு நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அறிவல்ல. இந்த அடிப்படை கோட்பாட்டை புரிஞ்சுக்க. நீ ஜிம்புட்ட, நீ கும்புற சாமியில எதிரா வெள்ளை, பூரங்கருப்பு. அப்ப இந்த கவர்ச்சி, இந்த நிற கவர்ச்சியை வச்சு நம்மளை எப்படி காலி பண்ணிருக்காம பாரு. எல்லாம் வெள்ளையா இருக்கு. நீ பாரு, கறிக்கோழி எதையாவது ஒன்ன பாரு, நம்ம நாட்டுக்கோழி அதுவே முட்டை போடும், அதுவே குஞ்சு வச்சுக்கிறோம், அதுவே குஞ்சிகளை குட்டி ரெக்கைகளை வச்சு வளர்த்துக்கிறோம், குப்பையை கிளறி விடும், கொஞ்சம் பழைய சோறு அரிசி விட்டு சாப்பிட்றோம். ஆனா இவன் அப்படி கிடையாது. முட்டை போடுறதுக்கு தனி கோழி, கறிக்கு தனி கோழி. கறிக்கோழி முட்டை போட மாட்டார், முட்டை போடுற கோழியை கறிக்கு சாப்பிட முடியாது. என்ன இப்படி சொல்ற நினைச்சியா? சாப்பிட்டு பார்த்தேன்னா என் தம்பியை தான் பண்ண வச்சிருக்கானே. இப்ப நாட்டுக்கோழிக்கு எல்லாரும் திரும்புறேன், நாட்டுக்கோழியை வளர்க்க முடியல, ஈடு கட்டுக்க முடியல. அப்ப டூப், கதாநாயகனுக்கு டூப் விட்ட மாதிரி நாட்டுக்கோழிக்கு ஒரு டூப் பண்ணா கோழி, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். நாட்டுக்கோழி இல்ல. இப்ப சீமா பசுமாடு மாதிரி இருக்கும், அது பசுமாடு இல்ல. நம்ம மாடு பால் கறக்கும், அது பால் போல ஒன்று கறக்கும். நீ பால் குடிக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. மாடு இல்லாத நாட்டுல எங்கிட்டா பால் வரும்? ஏன் கேட்க மாட்டேற? மாடே இல்லையே, எப்படி பால் வருது? எங்க அப்பா நம்மாழ்வார்ட்ட கேட்ட, அப்பா பால் குடிக்கலாமா? குடிக்கலாம், மாடு எங்க இருக்குன்னு கேட்ட. நீ மாடு பால் குடிக்கல, பால் போல ஒன்று, மில்க் பிளேவர். மாம்பழம் சீசன், மாம்பழம் பருவத்தில் தானே மாம்பழம், எப்பவும் மாம்பழம் சாப்பிடலாம், மாங்கோ பிளவர் அப்படின்னு அந்த நடிகைலாம் குடிச்சிருக்கோம். இப்ப கூட கொஞ்சம் பாரு, அது மாம்பழ பருவம் 2 மாசம் தானடா தம்பி, அதைத்தான் அப்பதானே கிடைக்கும். இயற்கை என்ன செய்யுது? எந்தெந்த பருவத்துல நமக்கு தேவையோ அதை பருவம். அந்த உடல் சூடாகும் போது சூடானது மாம்பழம், நாவற்பழ பருவத்தில் நாவற்பழம் சாப்பிட்டுக்க, சப்போட்டா பருவத்தில் சப்போட்டா சாப்பிட்டுக்க. பருவத்துக்கு பருவம் பாருங்க, கோடையில உனக்கு நொங்கு வந்துடும், எல்லாம் கிடைக்கும். அந்தந்த பருவத்தில் இயற்கை அருங்கொடையாக தன் பிள்ளைகளுக்கு பூமி தாய் தந்துடுறான். அதை விட்டு 24 எந்த காலத்திலையும் மாம்பழம் குடிக்கணும்னு கண்ட கெமிக்கலை போட்டு பதப்படுத்தி வைக்க வேண்டியது. கெடாம எப்படி? எம்பாம் செத்து போன பணத்தை 2 நாள்ல புதைக்கணும். 1 மாசம் வச்சிருந்தா என்ன பண்றது? எம்பாம் பண்ணி அப்படியே வச்சிருப்பான் குளிர் வீட்டில. அந்த கதை தான் இது. கருவாடு எப்படி மீன் கட்டினா பீசும்ல, கருவாடையும் எப்படியாவது உப்பு போட்டு அப்படி பாடம் பண்ணி வைக்கிறதுனால அப்படி வச்சிடறான். அந்த மில்க் ஃபிளவர். நீ எப்படி மேங்கோ ஃபிளவர், ஆரஞ்சு ஃபிளவர், அது மாதிரி இது மில்க் ஃபிளவர். மில்க் இல்ல, பால் இல்ல, பால் மாதிரி ஒன்று. இப்ப என்ன செய்யணும்ன்ற? சரி பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்ண என்ன பண்ண? நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை விட்டு நம்ம ஒரே ஒரு போட்டியிலப்பா. திமுகவுக்கு தான் 50 வருஷமா போட்டியிலப்பா. எப்ப பார்த்தாலும் ரெட்டலை, எப்ப பார்த்தாலும் உதயசூரியன், கை தாமரை. ஆனா செல்போன் புதுசு வந்திருக்கு வாங்கணும், செருப்பு புதுசு வந்திருக்கு வாங்கணும். ஆமா, டிவி புதுசு வந்திருக்கு, கார் புதுசு வந்திருக்கு, நியூ மாடல், எல்லாம் புதுசு புதுசுன்றாது. பழசா 70 வருஷமா கட்டிக்கிட்டே இருக்கிற. புதுசா ஒரு சின்ன வந்திருக்கு, வா இங்க வா, மைக்கில் போடு, புதுசா வந்திருக்கு போடுவா. ஒரு தடவை தேடுப்பா, போட்டு பாருப்பா. எல்லாருக்கும் போட்டாச்சுலப்பா, போட்டு பாரு ஓட்ட, அப்புறம் பாரு நாட்டை. போட்டு பாரு, ஒரு போட்டு பாரு. அம்மா நீ இந்த சின்னங்களுக்கு கைக்கு, இந்த தாமரைக்கு, இந்த ரெட்டலைக்கு, இந்த உதயசூரியனுக்கு போட்டா ஒரு கஷ்டமும் தெரியாது. போட்ட கைக்கு குஷ்டம் தான் வரும். போய் ஓ அண்ணன், என்ன நடந்திருக்கு? ஒரு சாதனையை சொல்லு.
3 வருட ஆட்சி திமுக ஆட்சி. இப்ப ஐயா ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 1000 ரூபாய் வந்துருச்சா, 1000 ரூபாய் கிடைச்சிருச்சா, இதுதான். எதையாவது சொல்ல முடியுதா? 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்கார் நாட்டை ஐயா நரேந்திர மோடி. ஒன்று பேச முடியுதா? 10 ஆண்டுகளில் பாரத நாட்டு மக்களுக்கு நான் இவ்வளவு நல்லது செஞ்சேன், எல்லாரையும் படிக்க வச்சேன், எல்லாரையும் நல்லா மருத்துவம் வசதி பண்ணி கொடுத்தேன், நல்ல பயணிக்க பாதை கொடுத்தேன், எரிக்க தடையற்ற மின்சாரம் கொண்டு வந்தேன். என்னது சீ சீ, இதை நாய் செய்யுமா, கக்குஸ் கட்டி போங்கள். இவங்க இந்த விளம்பரம் எல்லா சோகத்திலையும் நான் சிரிக்காத, சீ சீ நாய் செய்யுமா இந்த வேலையை, எது கக்குஸ் கட்டி போங்க. ஏண்டா வீடே இல்லாம தெருவில் ஒருத்தர் கிடைக்கிறான், கக்குஸ் கட்டி போவான். வீடை கொடுப்பா. ஒருத்தன் சொன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளங்கன்னு, முதல்ல வீடை கொடுங்க, அப்புறம் நாங்க மரம் வளர்க்கிறோம். பைத்தியக்காரன், இவங்கள ஒழிக்கணும். நீ ஒரு சாதனையை சொல்ல முடியுதா? பணம் செல்லாதனாங்க, அதுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? பணம் செல்லாதனால இந்த நாடு மக்களும் பட்ட பாடு என்ன? இந்த ஜிஎஸ்டி வரியால் மீள முடியாத சுமை. எல்லா அத்தியாவசிய பொருளுமே ஏறி போச்சு. அரிசிக்கு வரி, பருப்புக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லா வரி. பத்தாக்குறைக்கு இந்த அரசு மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி. சொத்து வரி அந்த கடன் நடத்துற என்ன பண்ணுவார்? வாடகைக்கு கட்டணும். வாடகை கட்ட முதலாளி வாடகைக்கு சொத்து வரி கட்ட வாடகை உயர்த்துவார். இவர் என்ன பண்ணுவார்? உள்ள இருக்கிற பொருளின் விலையை உயர்த்துவார், அத்தியாவசிய பொருளை உயரும். இவ்வளவுதான். பெட்ரோல் டீசல் விலை உயரும்னா பெட்ரோல் டீசல் விலை உயரும் இல்லை. பெட்ரோல் டீசல் விலை, பெட்ரோலை போட்டு லாரிக்கு பெட்ரோல் போட்டு கத்தரிக்காய் அரிசி பருப்பு மூட்டை ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வர்றான்ல, அந்த கத்தை உள்ள இருக்கிற அத்தியாவசிய பொருள் அடக்க செலவு, இந்த பெட்ரோல் செலவு, வண்டி வாடகை, டோல் சுங்கச்சாவடி கட்டணம் எல்லாம் சேர்ந்து பருப்பு மூட்டை, நெய், பால், தக்காளி இதுல ஏறிடுது. அப்ப 20 ரூபாய்க்கு விற்க வேண்டிய தக்காளி 40 ரூபாய் ஏறுது. இவ்வளவுதான். அப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் என்று சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒன்று சார்ந்து இருக்கு. அப்ப நாட்டு மக்களின் நலனை தவிர மற்ற எல்லாவற்றையும் சிந்திக்கிற அரசாக இருக்குது. இதை மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம். அதனால மாற்றத்தை விரும்புகிற மக்கள் எங்களை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை எங்களை பாருங்கள். நாங்கள் ஏன் மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்கல? எத்தனை முறை என்னை தோக்கடிச்சிருக்கீங்க. 2016 இருந்து எல்லா தேர்தலையும் தோற்று தான் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்? மாற்றத்துக்காக நிற்கிறேன். எதுக்காக நிற்கிறேன்? உங்களுக்காக நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்? உங்களை நம்பி நிற்கிறேன். ஒரு நாள் என் மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறேன். எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் சின்னத்தில் ஒளிவாங்கி ஏந்தி வருகிறோம். என்ன மக்களே, உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்லதொரு தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு. என் தங்கை பாக்கியலட்சுமிக்கு மருத்துவருக்கு வாக்கு செலுத்தி இந்திய நாடாளுமன்றத்துக்குள் என் உயிர் தங்கையை அனுப்புங்கள். ஆரணி தொகுதியில் உழைக்கும் அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் தங்கைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. களத்து மேட்டுல கருது ரொம்ப கட்டி கிடக்குது, அட எந்த நாளும் நம்ம வயிறோ ஒட்டி கிடக்குது. உழைச்சு நம்ம மேனி எருது ஆகுது, எத்தனை நாள் நாம இங்கே அடிமையாவது. ஏறப்பெல்லாம் பறக்குதுவார் வானத்து மேலே, ஏழை வாழ்வு மட்டும் கிடக்குதுவார் பூமிக்கு கீழே. குனிஞ்சு நாம தேடுறதே வாழ்க்கையத்தானா, வயலில் வேலை செய்யும் போது கூட கனவுகள் தானா. மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா? மாற்றுவோம். இது மாற்றத்திற்காக வரலாறு தந்திருக்கிற வாய்ப்பு. மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து மைக்கு சின்னத்திலே வாக்களித்து என் அன்பு தங்கை பாக்கியலட்சுமி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.